வணக்கம். ஷயனம. வைகாசி விசாகத்தன்று தான் யமதர்மராஜருடைய அவதார நாள் என்று சொல்லலாம். தீராத வியாதியின் மூலமாக அவதிப்படுபவர்கள், கடும் அவதிக்கு உள்ளாபவர்கள், இந்த நோய் இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்தாலும் கூட, இறைவா, ஏன் இந்த கொடிய வியாதியை எனக்கு கொடுத்தாய்? நான் செய்த பாவம் என்ன? இந்த பிறவியிலேயே நான் நரகத்தை இப்படி அனுபவிக்க வேண்டுமா? அப்படி நான் என்ன? அப்படி மனவேதனையோடு உள்ளம் குமுறி குமுறி அழுது கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் உள்ளனர். தீராத வியாதி தீரவும், மனதில் உள்ள பாரம் இறங்கவும், அன்னதானத்தில் தயிர் சாதம் செய்தால் அந்த வியாதியின் கொடுமையானது குறையும். ஓரளவுக்காவது மன நிம்மதியை கண்டிப்பாக ஒருவர் பெற்றுவிடலாம். யமதர்மருடைய பரிபூரணமான ஆசியை பெற்றுவிடலாம். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக அவருடைய காதுகளில் கேட்கும் அளவுக்கு இருக்கும். அப்படி நீங்கள் திருவண்ணாமலையில் நம்முடைய ஆசிரமத்தில் அன்னதானம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பில் வாட்ஸ்அப்பில் வரலாம். அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம். கண்டிப்பாக உங்களுடைய சந்ததிகளுக்கு